கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு சொல்லவே முடியாது, அவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நல்லவர் நமக்கு நல்லவராகவே எப்போதும் இருக்கிறார். அவர் நமக்கு காண்பித்த தயவு, இரக்கம் எல்லாம் மிக மிக பெரியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கடைசி நாட்களிலே யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையிலும் அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட பந்தி இருக்கும்படியாக ஒரு இடத்தை தெரிந்து கொண்டார். தாம் இந்த உலகத்தை விட்டு போவதை குறித்து அவர் அறிந்த உடனே தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்னார். அந்த பந்தியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக ஒரு அரிதான செயலை செய்தார். அடிக்கடி அப்படி பந்தி இருப்பது வழக்கம் சீஷர்களோடு கூட. ஆனால் இந்த பந்தியிலே அவர் ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்தார். அது என்ன செய்தார் என்றால், தம்முடைய சீஷர்களை உட்கார வைத்து அந்த சீஷருடைய கால்களை கழுவி அதை துடைத்தார். இதை பேதுருவினாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே பேதுரு ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டான். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். நீர் என்னுடைய கால்களை கழுவலாமா? ஒரு நியாயமான கேள்விதானே. உலகத்திலே நாம் பார்க்கிறோம், உலகத்திலே குருக்கள் அல்லது சாமியார்கள் என்று சொல்லுகிற அநேகர் ஒரு பீடத்தண்டையிலே அமர்ந்திருப்பார்கள். சிலர் வந்து அவருடைய கால்களை கழுவுவார்கள், அதற்கு ஒரு காணிக்கை கொடுப்பார்கள். இப்படி ஏராளமான இடத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. முற்காலத்திலும் நடந்தது, இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது. பாத அபிஷேகம் என்று சொல்லுவார்கள். பாதத்தை கழுவுகிற ஒரு வேலை. அவருடைய பண்பு, அவருடைய அன்பு எல்லாம் அவருக்கு பிடித்திருக்கிறது என்றால் அந்த சாமியாருடைய அல்லது அந்த குருவுடைய கால்களை அந்த பக்தன் அல்லது அந்த சீஷன் கழுவுவான். இது காலாகாலமாக நடந்து வருகிற ஒன்று. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து குருவானவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவாதி தேவனுடைய ஒரே பேரான குமாரன், தம்மோடு கூட இருந்த சீஷருடைய கால்களை கழுவவும் துடைக்கவும் செய்கிறார். இதை பார்த்த உடனே பேதுரு கேட்டார், நீர் என்னுடைய கால்களை கழுவலாமா? நாங்கள் தானே உம்முடைய கால்களை கழுவ வேண்டும், நீர் எங்களுடைய கால்களை கழுவலாமா என்று கேட்டார். அதற்கு இயேசு சொன்ன அந்த வார்த்தை தான் இன்றைய செய்தி. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். ஹல்லேலூயா. நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறிய மாட்டாய், இனிமேல் அறிவாய் என்றார். ஹல்லேலூயா. அது அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் அறிவதில்லை. ஏன் இப்படி செய்கிறார் என்று நம்ம கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கொண்டிருப்போம். மனதிலே அந்த கேள்வி இருந்து கொண்டிருக்கும், ஒரு சந்தேகம் இருந்து கொண்டிருக்கும். ஏன் என்னுடைய வாழ்க்கையில தேவன் இப்படி செய்தார் என்று நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது. இயேசுவோடு கூட 3.5 வருடங்கள் நெருங்கி வாழ்ந்த சீமோன் பேதுருவுக்கு ஏன் அப்படி இயேசு செய்கிறார் என்று தெரியவே தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறிய மாட்டாய், ஆனால் ஒரு நாள் வரும், அப்பொழுது நீ அதை அறிந்து கொள்ளுவாய். அல்லேலூயா. இதைத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஏன் இப்படி செய்கிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் வரும், அது ஏன் ஆண்டவர் அப்படி செய்தார் என்று நமக்கு தெரிய வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் செய்கிறதெல்லாம் நமக்கு புரிகிறதா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை செய்கிறார். சில வேளைகளிலே அது இழப்பாக இருக்கலாம், சில வேளைகளிலே அது லாபமாக இருக்கலாம், சில வேளைகளிலே நமக்கு புரியாததா இருக்கலாம். ஏன் இப்படி செய்கிறார் என்று நிறைய காரியங்கள் நமக்கு தெரியவே தெரியாது. ஏனென்றால் இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களுக்கு இயேசு ஏன் அப்படி செய்கிறார் என்று அவர்களுக்கு தெரியல. அல்லேலூயா. அப்படியானால் நமக்கு எப்படி தெரியும்? யோசித்து பாருங்க.
சில வேளையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில தாமதம் பண்ணுகிறார். ஏன் இப்படி தாமதம் பண்ணுகிறார் என்று எனக்கு தெரியாது. ஆண்டவரே, எவ்வளவு நாளாக நான் ஜெபிக்கிறேன், எவ்வளவு நாளாக நான் போராடி கொண்டிருக்கிறேன், இன்னும் எனக்கு அதுக்கு விடை கிடைக்கவில்லை. ஏன் ஆண்டவரே தாமதம் பண்ணுகிறீர் என்று நம்ம கேட்போம். தாமதம் ஆகிக்கொண்டேதான் இருக்கும். ஏன் தாமதம் பண்ணுகிறார் என்று நமக்கு தெரியாது இப்போது. ஆனால் ஒரு நாள் ஏன் ஆண்டவர் தாமதம் பண்ணினார் என்று தெரியும். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் இங்கே சூசகமாக சொல்லுகிறார். நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது அறிய மாட்டாய், ஆனால் பின்பு அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஏன் இதை செய்கிறார், எப்படி இதை செய்கிறார் என்று நம்முடைய வாழ்க்கையில தெரியாதனாலே நம்ம என்ன செய்யணும்? அமைதியா இருந்துடணும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சில காரியங்களை தடை செய்திருக்கிறார், ஏன் என்ன அது நடக்கல அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாகவே செய்வார். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய மிகுந்த ஒரு நம்பிக்கை, விசுவாசமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது எனக்கு தெரியாது ஏன் ஆண்டவர் இதை செய்கிறார் என்று எனக்கு தெரியாது. யோபுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார் என்று யோபுக்கு தெரியவில்லை. தெரிஞ்சுச்சா? யோபு அவ்வளவு பெரிய உத்தமன், சன்மார்க்கனுக்கு இயேசு தேவன் ஏன் அவனுடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு காரியத்தை அனுமதித்தார் என்று யோபுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் சில காலங்கள் கடந்த போது ஆண்டவர் அவனை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்த போது அவனுக்கு தெரிந்தது, என்னை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்ததற்காக தேவன் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறார், தேவன் ஒரு காரியத்தை அனுமதித்திருக்கிறார். ஆகவே யோபு முந்தின நாட்களே அறியவில்லை. அவனுக்கு துன்பங்கள், துயரங்கள், இழப்புகள் வந்தபோது என்ன ஏன் இப்படி நடக்கிறது என்று அவனுக்கு தெரியவே இல்லை. ஆனா காலம் கடந்த போது, சில நாட்கள் கழிந்த போது, தேவன் அவனை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்த போது அவன் புரிந்து கொண்டான், என் தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு காரியம் நடக்கும் போது அல்ல நடக்காமல் இருக்கும் போது, ஆண்டவரே இதெல்லாம் உம்முடைய திட்டத்தின்படியா நடக்கிறது, எனக்கு இப்போது புரிந்து கொள்ள முடியல. ஆண்டவரே, நான் தான் சொன்னேன், நான் ஏர்போர்ஸ்ல சேர முயற்சித்த போது 3 முறை நான் அந்த ஏர்மேனாக ஜாயின் பண்ணுவதற்காக 3 முறை அந்த தேர்விலே நான் போய் அட்டன் பண்ணேன். ஏர்மேனாக ஜாயின் பண்றதுக்காக என்னுடைய அண்ணன் அப்போது ஏர்போர்ஸ்ல இருந்தார்கள். அவர் எப்போது 3 முறை என்னோடு கூட கன்னியாகுமரி, சென்னை, கோயம்புத்தூர் இப்படி 3 இடங்களில் வந்து 3 முறை அவர் என்னோடு கூட இருந்தார், ரெக்கமெண்ட் பண்ணுவதற்காக. அவருக்கு தெரிந்த ஆபீசர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஆனா 3 முறையும் நிராகரிக்கப்பட்டேன். 3 முறை ஏதாவது ஒரு குறையை வந்து விட்டது, நான் அதில் தேர்ச்சி அடையவில்லை. ஆகவே அதற்கு பிறகு அந்த வேலையில சேருவதற்கு என்னுடைய வயது அதிகமாகிவிட்டது. ஆகவே அதில் சேர முடியவில்லை. ஏன் ஆண்டவரே? எங்க அம்மா ஜெபம் பண்ணி அனுப்பினாங்க, எங்க அண்ணன் எனக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு இருந்தாங்க, ஏன் ஆண்டவரே எனக்கு கிடைக்கல? நான் சாதாரணமாக ஒரு நல்ல வாலிபனா இருக்கிறேன், குறைந்த அளவு எனக்கு ஞானம் இருக்கிறது, சில காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இந்த தேர்வு எழுதுவதற்காக, எல்லாம் கரெக்ட். ஆனா 3 முறையும் நிராகரிக்கப்பட்ட போது என்னாலும் தாங்கிக் கொள்ள முடியல. எங்க அம்மாவும் யோசித்தாங்க, என்ன நம்ம ஜெபம் பண்ணமே, ஆண்டவர் ஏன் இவனுக்கு கொடுக்கல? அண்ணன் யோசித்தாங்க, நான் போய் ரெக்கமெண்ட் பண்ணனேன், ஏன் இது நடக்கல? ஆனா அப்போ புரியல. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு புரியல, ஏன் ஆண்டவரேன்னு நானும் கேட்டேன், எங்க அம்மாவும் கேட்டாங்க, ஏன் நடக்கல, ஏன் கிடைக்கல அப்படின்னு கேட்கத்தான் செஞ்சோம், புரியல. ஆனால் இந்த வசனம் தான உண்மை. இப்போது உனக்கு புரியாது, இன்னும் சில நாட்கள் கழித்து புரியும். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு அதே ஏர்போர்ஸ்ல சிவிலியனாக சேருவதற்காக அந்த ஒரு வேளை வந்தபோது கர்த்தர் எல்லா தடைகளையும் உடைத்து அதிலே என்னை சேரும்படியாய் செய்தார். ஏன் சொல்றேன்னா, அந்த 3 முறை நான் அதுல ஏதாவது ஒரு முறை வெற்றி பெற்றிருந்தேனால் 3 வருடத்துக்கு ஒரு முறை நான் கண்டிப்பாக டிரான்ஸ்பர் எனக்கு இருக்கும். 3 வருடத்துக்கு ஒரு முறை. இப்ப இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற, நாளைக்கு காஷ்மீர்ல இருப்போம், காஷ்மீர்ல இருப்போம், அடுத்த முறை கல்கத்தாவில் போடுவாங்க. இப்படி இந்தியா முழுவதும் சுற்றி சுற்றி வர வேண்டும். 3 வருடம் தான் ஒரு இடத்துல இருக்க முடியும். ஆனால் இந்த சிவிலியனாக சேர்ந்த போது இந்த இடத்திலே சேரவும் இந்த இடத்திலே ரிட்டையர் ஆகவும் கர்த்தர் உதவி செய்தார். அதனாலதான் ஊழியம் செய்ய முடிந்தது. நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு அது ஆண்டவர் அப்படி நினைத்திருக்கிறார். நமக்கு புரியல, ஏன் அது ரிஜெக்ட் பண்ணப்பட்டேன்னு எனக்கு புரியல, நமக்கு புரியல. ஆனா ஆண்டவர் அதை வேண்டுமென்றே செய்திருக்கிறார். அப்போது எனக்கும் புரியல, இப்போதுதான் புரிகிறது. அதே ஏர்போர்ஸ்ல ஒரு சிவிலியனாக சேருவதற்கும் அந்த 8 மணி நேரம் வேலைதான். அந்த வேலை நேரத்துக்கு பிறகு உங்களை கூப்பிடவே மாட்டாங்க, எப்ப வேணாலும் லீவ் போடலாம், வீட்டிலிருந்து போய் வரலாம், இந்த இடத்துல நிரந்தரமா இருக்கலாம். அதனாலதான்
இங்கே நான் குடும்பமாய் வாழ முடிந்தது, பிள்ளைகளை படிக்க வைக்க முடிந்தது, இந்த ஊழியத்தை செய்ய முடிந்தது, இந்த ஊழியத்தை ரிட்டையர் ஆகும் வரையிலும் செய்ய முடிந்தது. அப்ப யோசித்து பாருங்க, அப்ப எனக்கு புரியல, ஏன் இது நடக்கலன்னு புரியல. ஆனா பின்பு புரிந்தது, இதற்காகத்தான் அந்த 3 முறை நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் அந்த பின்பான அந்த வேலைக்கு சேர்ந்தபடினாலே தான் இங்கேயே ரிட்டையர் ஆக முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஏன் இதை செய்கிறார் என்று ஒருவேளை நமக்கு இப்போது புரியாமல் இருக்கலாம். ஆனால் வேலை வரும், அதற்கான காலம் வரும். வரும்போது நிச்சயமாக ஆண்டவர் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நான் சொல்றது எனக்கு மாத்திரமல்ல, அன்றைக்கு இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களுக்கு ஏன் ஆண்டவர் இப்படி செய்யறாருன்னு தெரியல. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 48 முதல் 50 வசனம் வரையிலும் வாசிக்கிற வேளையிலே, இயேசுக்கு 12 வயதான போது இயேசு எருசலேமுக்கு சென்றார் பெற்றோர்களோடு கூட. அங்கே சென்ற போது அந்த பண்டிகை நாட்களிலே இயேசு காணாமல் போய்விட்டார். 3 நாட்கள் பிரயாண தூரம் வந்த பிறகுதான் இயேசுவை காணோம் என்று தெரிந்தது. திரும்ப சென்ற போது அவர் அங்கே பிரதான ஆசாரியர் மற்றவர்களோடு கூட இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய பெற்றோர்கள் அவரை கண்டபோது இயேசுவிடத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்டார்கள். வாசிக்கலாமா? 48ஆம் வசனம். தாய் தகப்பனாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றாள். மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? ஏன் எங்களை விட்டுட்டு போயிட்ட? எங்களோடு கூட தான் இருந்திருக்கணும். 12 வயதான வாலிபர், 12 வயதான பையன் என்று வைத்துக் கொள்வோம். எங்களை விட்டு இப்படி ஏன் போய்விட்டாய்? எங்களுக்கு ஏன் இப்படி செய்தாய்? ஏன் எங்களோடு பயணம் செய்யவில்லை? ஏன் இங்கே இருந்து விட்டாய்? நான் உன் தகப்பனும் தானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றார். உண்மைதானே? காணோம்னு சொன்னா தாயும் தகப்பனும் தேடுவாங்க தானே. அதற்கு இயேசு என்ன சொன்னார் பாருங்க. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்று கேட்டார். அல்லேலூயா. இயேசுவுக்கு தான் தெரியும் அவர் தன்னுடைய பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும் என்று இயேசுவுக்கு தெரியும். ஆனா யாருக்கு தெரியாது? தாய்க்கும் தகப்பனுக்கு தெரியல. பெற்று வளர்த்த தாய்க்கும் தகப்பனுக்கு கூட இயேசு ஏன் இப்படி செய்தார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை, புரியவில்லை. இயேசு அங்கே இருந்து விட்டார் இயேசு என்று அவர்களுக்கு புரியல. ஏன் சொல்லுகிறேன் என்றால், பெற்று வளர்த்த தாய்க்கும் தகப்பனுக்கு கூட ஏன் இப்படி நடந்தது என்று தெரியாமலே இருக்கும். அவங்க கேட்கிறாங்க, நாங்க விசாரத்தோட உன்னை தேடினோமே, ஏன்பா இப்படி பண்ணின? நீ எங்களோட வந்திருக்க வேண்டியதானே, ஏன் இப்படி எங்களுக்கு செய்தாய்? நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு 3 நாள் திரும்ப வந்து இங்க தேடி உன்னை கண்டுபிடிச்சோமே, ஏன் இப்படி செஞ்சார்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறியீர்களா என்று கேட்டார். அவங்களுக்கு தெரியாது. அவர் விதமாக தேவனுக்கு அடுத்த காரியங்களே அப்படியே அவர்களோடு பேசும் காரியங்களை வினாவும் தெரிந்து கொள்ளவும் வேண்டும் என்பதை அவருடைய பெற்றோர்கள் அறியாதிருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் நடக்கும் போது நம்முடைய பெற்றோருக்கு தெரியாது ஏன் இப்படி நடக்குதுன்னு. ஆனா ஒரு நாள் வரும், நம்முடைய பெற்றோர்கள் அறிந்து கொள்வார். யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து 12 வயதாயிருக்கும் போது இப்படி நடந்தது. அதற்கு பிறகு 30 வருடத்திலே அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்து அற்புதங்களை அடையாளங்களை செய்து அவருடைய தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும் போது அப்போதுதான் பெற்றோர்களுக்கு தெரிந்தது. அன்றைக்கு 12 வயதிலே எருசலேமிலே ஆலயத்திலே இருந்தாரே, அன்றைக்கு இது உங்களுக்கு புரிந்து கொள்ளவில்லையா, உங்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்டாரே, இப்போதுதான் பெற்றோர்களுக்கு தெரிந்தது ஏன் இயேசு அன்றைக்கு அங்கே இருந்தார். அல்லேலூயா. நம்மால தெரிந்து கொள்ள முடியாது, நம்மாலும் தெரிந்து கொள்ள முடியாது, நம்முடைய பெற்றோர்களாலும் தெரிந்து கொள்ள முடியாது. ஏன் இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களுக்கு தெரியவில்லை. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது யோவான் 10:6 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஊமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். இயேசு ஒரு ஊமையை சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. இயேசுவோடு கூட இருக்கிற சீஷர்களே இயேசு சொன்ன உவமைகளின் கருத்துக்களை அறிய முடியவில்லை. அறியாவிட்டாலும் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். அல்லேலூயா சொல்லும். அதுதான் முக்கியம். அவர்களுக்கு தெரியல, இந்த உவமையை சொன்னார், அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியல. இந்த இயேசு சொல்றதெல்லாம் நமக்கு புரியல. வாசிக்கலாம், இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம்.
யோவான் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு, இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். ஹல்லேலூயா. இயேசு தன்னுடைய பாடு மரணங்களை எல்லாம் குறித்து சொன்னபோது துவக்கத்திலே அவர்கள் அறியவில்லை. என்ன, இயேசு வந்திருக்கிறார், அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார், ஒரு வேற ராஜ்யத்தை அமைக்க போகிறார், நாமெல்லாம் அதுல மந்திரிகளா இருக்கலாம், நாமெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கலாம் அப்படின்னு சீஷர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இயேசு சொல்லுகிறார், நான் பாடுகள் பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு மரணம் அடைய வேண்டும், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று இயேசு சொன்னபோது அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அதை அறியவில்லை. பின்பு அவர்கள் அறிந்து கொண்டார்கள். சொல்லுமா, முதல்ல தெரியல, சீஷர்களுக்கே தெரியல, இயேசு சொல்றது அவங்களுக்கு நல்லா புரியல. ஏன் இயேசு இப்படி எல்லாம் சொல்றாரு, பாடுபடணும், சிலுவையில் அறையணும், என்னங்க இயேசு சிலுவையில் அறையப்படுறதா, இயேசு உயிரோடு இருந்த ஒண்ணுமே புரியல. ஆனாலும் இயேசுவோடு கூட அவர்கள் பயணம் செய்தார்கள். ஹல்லேலூயா. ஒன்றை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு புரியாது ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, ஏன் இப்படி எல்லாம் இயேசு நமக்கு சொல்றாரு, ஏன் இயேசு இப்படி எல்லாம் நமக்கு பிரசங்கம் பண்றாரு, ஏன் இந்த செய்தி எல்லாம் கொடுக்கிறாரு. ஒருவேளை அது உங்களுக்கு புரியாவிட்டாலும் நீங்கள் இயேசுவோடு தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். ஒரு நாள் புரியும், ஒரு நாள் தெரியும். இப்ப தெரியாது, ஆனா ஒரு நாள் தெரியும். என்றால் சீஷர்களுக்கே தெரியல, பின்பு அவர்கள் அதை அறிந்து கொண்டார்கள். ஒரு நாள் வரும், ஏன் இயேசு இப்படி செஞ்சாரு என்னுடைய வாழ்க்கையில, ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில இப்படி செய்யல, இப்பவெல்லாம் புரியாது. ஒரு நாள் வரும், அப்ப தெரியும் ஏன் இதை செய்யல, ஏன் இதை செஞ்சாருன்னு தெரிய வரும். ஹல்லேலூயா. அதே யோவான் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசிக்கும் போது, யோவான் 13ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை, அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். ஹல்லேலூயா. இயேசு எல்லாருக்கும் பந்தி கொடுத்தார். பந்தியிலே துணிக்கை எடுத்து யாருடைய கையில கொடுத்தாரு, யூதாஸ் கையிலையும் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு சொல்றாரு, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய்யின்னு சொல்றாரு. என்னது, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய்யின்னு சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை, பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. பந்தி இருந்தவர்கள் ஒருவனும் அறியவில்லை. 12 சீஷர்களுக்குமே தெரியல, புரியல. ஏன் இப்படி சீக்கிரம் செய்கிறதை சீக்கிரமாய் சொல்லு, துணிக்கி எடுத்து அவன் கையில கொடுக்கிறாரு, கொடுத்துட்டு சொல்றாரு, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய்கிறாங்க. யாருக்கு புரியல, யாருக்கு புரியல, ஹலோ, யாருக்கு புரியல, சீஷர்களுக்கே புரியல. 3.5 வருடங்கள் இயேசுவோடு கூட பயணித்த சீஷர்களுக்கு ஏன் இயேசு இப்படி சொல்றாரு அப்படின்னு புரியல. ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தைகளை எளிதாய் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் இப்படி சொல்றாருன்னு புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவரோடு கூட இரவும் பகலும் இருந்துதான அந்த சீஷர்களே, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று சொன்னாரே, அவங்களுக்கு புரியல. கீழே அடுத்த வசனம் சொல்லி இருக்கு, அவங்க என்ன நினைச்சாங்களா, யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவர்களை கொல்லும் படிக்காவது, தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும் படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லி இருப்பார் என்று நினைத்தார்கள். அதுவா உண்மை? அதுவா உண்மை? நீ செய்கிறதை சீக்கிரம் செய்யனா, நீ என்ன காட்டி கொடுக்க போற, அதை நீ சீக்கிரம் செய்யணும் ஆண்டவர் சொன்னாரு. ஆனா சீஷர்கள் அதை சரியாய் புரிந்து கொள்ளாமல், அவன் பணப்பைய வச்சிருக்கிறதுனால அவன் போய் பண்டிகைக்கு தேவையானதை கொள்ளும்படி தரித்திரருக்கு ஏதாவது கொடுக்க முடியாவோ, இயேசு சீக்கிரம் செய்யணும் சொன்னாரோ அப்படின்னு தான் நினைச்சிட்டாங்க. அப்படின்னா நினைச்சுதாங்க, தவறாக புரிந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள் கூட இயேசு சொன்னதின் கருத்தை சரியாய் அறியாமல் தவறாக புரிந்து கொண்டார்கள். இப்படித்தான் நாமும் நிறைய காரியத்தை தவறா புரிந்து கொள்கிறோம். நிறைய காரியத்தை நம்ம சரியாய் புரிந்து கொள்ளுகிறதில்லை. ஏனென்றால் முதல்ல நம்முடைய எண்ணங்கள் சிந்தைகள் பாதி இங்கே இல்லை, பாதி எங்கேயோ இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லுவதை அப்போது அறிந்து கொள்ள முடியாது. இன்னொரு செய்தி இன்னொரு நாளிலே கொடுக்கப்படும் போது அது உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆனா என்ன செய்யணும், ஒன்னும் புரியாட்டாலும் இயேசுவோடு கூட 12 சீஷர்களும் கடைசி வரை பயணம் செய்தார்கள்.
நம்மளும் அப்படிதான். சரியா புரியலையா, ஓம சொல்றது புரியலையா, பிரசங்கம் பண்றது புரியலையா, சொன்ன பிரசங்கத்துல கருத்து புரியலையா, வாசித்த போதும் வேதமும் புரியலன்னாலும் தொடர்ந்து இயேசுவோடு பயணம் செய்யுங்கள். ஒரு நாள்ல அதன் ரகசியம் உங்களுக்கு புரியும், அதனுடைய மேன்மை உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. கதை சொல்றதெல்லாம் நான் விட்டுட்டேன். இருந்தாலும் ஒரு 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 குருவி வந்து ஒரு பெரிய ஆலமரத்துல போய் ஆலமரத்துக்கிட்ட கேட்டுச்சான், ஆலமரமே நீ ரொம்ப பெரிய மரமா இருக்குத, அவன் மரத்துல நான் ஒரு கூடு கட்டிக்கிறட்டுமா அப்படின்னு சொல்லிச்சான், கேட்டுச்சான். அப்ப அந்த ஆலமரம் சொல்லிச்சான், முடியாது, அதெல்லாம் முடியாது, வேற யாரையோ பார்த்துக்கொண்டுச்சான். ஏன்னா ஆலமரத்தின் அனுமதி இல்லாம என்ன செய்ய முடியாது, அங்க போய் கூடு கட்ட முடியாது. ஆகவே என்ன செய்யறது, பக்கத்துல இருக்க ஒரு சாதாரண ஒரு சின்ன மரத்துல போய் அந்த குருவி கட்டிச்சான், மரமே நீ சின்ன மரமா இருக்கிற, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கூட்டை கட்டி கொண்டு இதுல நான் வாழ விரும்புறேன், ஓகேவா அப்படின்னு கேட்டுச்சான். சரி நீ கட்டிக்கோன்னு சொல்லிச்சான். அதை கட்டி அதுல இருக்கும்போது ஒரு நாள் திடீரென்று என்ன வந்தது, ஒரு பெரிய காற்றும் மழையும் வந்த உடனே அந்த ஆலமரம் சாய்ந்து விட்டது. உடனே இந்த குருவி இந்த மரத்துல இருந்து சொல்லிச்சா, பாத்தியா அன்னைக்கு நான் கூடு கட்டணும் கேட்டேன், நீ முடியாதுன்னு சொல்லிட்டல, அதுதான் உனக்கு இப்படி ஆச்சுன்னு அந்த மரத்தை பார்த்து சொல்லிச்சான். அந்த மரம் சொல்லிச்சா, அடா புத்தி கெட்ட புறாவே, இப்படி மழையும் காத்தும் வரும், என்னுடைய வேரெல்லாம் இத்து போயிருக்கு, நான் விழுந்துருவேன், அதனால நீ இதுல கூடு கட்ட வேண்டான்னு தான் நான் சொன்னேன், நீ தான் தப்பா புரிஞ்சுக்கன்னு சொல்லிச்சான். உண்மைதானே? இந்த குருவினாலும் அந்த கதை எவ்வளவு சரியா இருக்குது. குருவி தப்பா புரிஞ்சிருச்சு, நம்மள அது கூடு கட்ட விடாதனாலதான் இந்த மரம் சாஞ்சிருச்சுன்னு நினைச்சு. ஆனா உண்மையில என்னன்னா, இந்த வேரெல்லாம் இத்து போயிருக்குது, காத்து மழை வந்தா நான் சாஞ்சிருவேன், அப்ப குருவிக்கு ஏதாவது நேர்ந்து விடும், கூடு கட்டி முட்டை போட்டிருந்தா அந்த முட்டையெல்லாம் உடைஞ்சிரும், அதனாலதான் அது வேண்டான்னு சொல்லிச்சு. ஆனா இது தப்பா புரிஞ்சிருச்சு. அல்லேலூயா. இப்படித்தான் நம்ம அநேக காரியங்களை தப்பா புரிந்து கொள்கிறோம், அல்லது சரியாய் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஆனாலும் நாம தொடர்ந்து இயேசுவோடு பயணம் செய்யணும். புரியுதோ புரியலையோ, இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறாரு, இயேசு தம்முடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறாரு, நாம அவரோடு கூட பயணம் செய்து கொண்டே இருப்போம். இன்னைக்கு புரியாது நாளைக்கு புரியும், நாளைக்கு புரியாது நாளை கழிச்சு புரியும். நம்முடைய வாழ்க்கையில ஏன் தடை, எதற்கு தடை என்பதெல்லாம் ஒரு நாளிலேயே நமக்கு புரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா 9ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 9:45 வாசிக்கலாம். அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை, அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைபொருளாய் இருந்தது. இங்க இயேசு பேசின போது அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை, அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைபொருளாய் இருந்தது. அந்த வார்த்தை குறித்து அவரிடத்தில் விசாரிக்கவும் பயந்தார்கள். புரியல, ஆனாலும் விசாரிக்கவும் பயந்தாங்க. அல்லேலூயா. உண்மையில தானே? இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா என்கிட்ட கேட்கறதுக்கு, கேட்கலாமா கேட்க கூடாதா, பாஸ்டர் தப்பா நினைச்சிருவாரா? இங்க ஒரு காரியம் நடந்தது, கீழே கொஞ்சம் பொருட்கள் காணாமல் போச்சு. காணாமல் போன உடனே கீழே வந்து அன்னைக்கு கரண்ட் இல்லாத அந்த நேரத்துல வந்து எடுத்திருக்காங்கனால நமக்கு சிசிடிவிலையும் தெரியல. அடடா, அங்க வந்தவன் மேல வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அதனால இங்க நம்ம சாவி அங்க வச்சிருக்கோம், எல்லாரும் வந்து திறக்கிறாங்க, சாவி எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால உள்ள நிறைய பொருட்கள் எல்லாம் இருக்கு, ஆலயத்துக்குள்ளால ஏதாவது நடந்துட்டா அப்புறம் நம்ம அதை என்ன செய்யறது, ஆகவே வெளியே ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். எதுக்காக சொன்னோம்? ஆலயத்தை பாதுகாப்பதற்காக சொன்னோம். அந்த திருடு போன பொருட்கள் நாங்க தான் திருடிட்டோமோ அப்படின்னு சொன்னேனா அப்படின்னு புரிஞ்சுட்டாங்க. சில சிஸ்டர்லாம் இருக்கிறாங்க, அப்பா தவறா புரியுதல் நம்பர் 1 நம்ம விசுவாசிகள். நான் சொன்னது யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, மேல வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அதனால நம்ம என்ன செய்வோம், சர்ச்சை போட்டுருவோம். ஆனா வெளியே உட்கார்ந்து ஜெபிச்சா என்ன, கீழே உட்கார்ந்து ஜெபிச்சா என்ன, ஜெபிக்கிறவங்க எங்க உட்கார்ந்து வேணாலும் ஜெபிக்கலாம். ஆலயத்துல இந்த இடத்துல வந்து பாருங்க, உள்ள வந்துட்டு ஒரு சிஸ்டர் உள்ள வந்தாங்க, ஒரு நாள் உள்ள ஜெபம் பண்ணாங்க, பூட்டிட்டு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு வெளியே போக முடியல, திறக்க தெரியல. அப்புறம் ஜான் பால் வந்து ஜன்னல் வழியாச்சு வந்து இப்படி எல்லாம் வந்து அது திறந்து அவங்க வெளியே போனாங்க. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால அங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னோம். அதை தவறா புரிஞ்சுட்டு ஜெபம் பண்றது வரதே நிறுத்திட்டாங்க. இப்படித்தானே தவறா புரிஞ்சுட்டாங்க. இந்த குருவிய மாதிரி தவறா புரிஞ்சவங்க தான் ஏராளமான பேர் இருக்காங்க. இங்க சொல்லப்படுகிற செய்திகளை தவறாக புரிந்து கொள்ளுகிறது தான் ஏராளமான பேர் இருக்கிறாங்க.
சரியா நான் அதாவது ரொம்ப யோசித்தேன், என்னடா நம்ம ஜனங்களுக்கு எப்படியெல்லாம் பிரசங்கம் பண்றோம், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே என்ன. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, என் கூட 3.5 வருஷம் இருந்த சீசர்லயே புரிஞ்சுக்கல, அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு எனக்கு தான் இந்த செய்தியை கொடுத்தாரு. எனக்கு தான் கொடுத்தாரு. அவங்க புரிஞ்சுக்கலன்னு வருத்தப்படாத. ஏன் கூட 3.5 வருஷம் ராத்திரி பகலா சாப்பிட்டாங்க, படுத்திருந்தாங்க, கூட இருந்தவங்களுக்கே தெரியல, புரிந்து கொள்ள முடியல, என்கிட்ட கேட்கவும் பயந்தாங்க. அல்லேலூயா. என்கிட்ட கேட்கவும் என்ன செஞ்சாங்க, அவங்க பயந்தாங்கன்னு சொன்னாரு. எனக்கு அதான் ரொம்ப. இப்போ நம்ம சர்ச்சில் இருந்து பிரபு அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு. அந்த ஊழியக்காரரை சிறு வயதில் 7வது வகுப்பு படிக்கிறதுல இருந்தே அந்த பையனை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தி, அவன் குடும்பத்தை எல்லாம் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தி, அவனை நல்ல ஒரு ஊழியக்காரனாக எல்லாம் ஏற்படுத்தி, நல்ல நல்ல ஒரு உண்மையுள்ள ஒரு வாலிபன். ஆகவே ஊழியத்தை அவன் கையில கொடுக்கலான்னு ஒரு நாள் நினைச்சிருந்தேன். அப்படியெல்லாம் இருக்கத்தான் செஞ்சது. ஆனால் இந்த ஊழியத்தில் அவரை பாஸ்டராக ஆர்டினேஷன் பண்ணோம். என் பக்கத்துல உட்கார்ந்து என் கூடவே உட்கார்ந்து சிலாக்கியத்தை எல்லாம் கொடுத்த எந்த பாஸ்டரும் செய்ய மாட்டாங்க. எந்த பாஸ்டரும் அசிஸ்டன்ட் பாஸ்டர் கூட உட்கார வைக்க மாட்டாங்க. எந்த பாஸ்டரும் புல்பிட்ட கூட கொடுக்க மாட்டாங்க. புல்பிட்டில் நின்று பிரசங்கம் பண்ண விட மாட்டாங்க. கீழே நின்று பேச விடுவாங்க. ஏதோ ஒரு பேருக்காக ஊழியக்காரங்க வச்சிருப்பாங்க. நான் முழு அதிகாரத்தை முழு அன்பையும் செலுத்தி வச்சிருந்தேன். அல்லேலூயா. ஆனா என்னாச்சுது, அவருக்கு தனியா போகணும், தனியா ஊழியம் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஆலயம் கட்ட தோங்கிற போதே அந்த எண்ணம் இருந்திருக்கிறது. நான் போயிருவேன்னு அவங்க மாமனார்கிட்ட எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. நானும் என்கிட்ட ஜூலை மாதம் முதல் வாரத்தில் இங்க ஆராதனை செய்த போது அவர் என்னிடத்துல சொன்னாரு. நான் இப்ப சொன்னேன், இல்ல போகாதீங்க, நீங்க இங்க இருங்க, உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யறேன், எல்லாம் நீங்களும் ஜெபரால்டு தான் இந்த ஆலயத்தை நடத்த போறீங்க, நீங்க 2 பேரும் நடத்துங்க, உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யறேன் அப்படின்னு எல்லாம் சொன்னேன். ஆனா அவருக்கு இல்ல, தான் தனியாக ஊழியம் செய்யப்படியாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லிட்டாரு. ஜூலை மாதத்திலிருந்து அக்டோபர் நவம்பர் மாதம் வரையிலும் அவரை நம்ம ரொம்ப படுத்தி பாஸ்டர் ஆசீர்வாதம் பேசினாங்க. என்னுடைய மகன் பின்னி பேசினாங்க, போகாதீங்க இருங்க, நம்ம ஊழியம் ஒன்னா செய்வோன்னெல்லாம் சொன்னாங்க. அவங்க கொஞ்ச நாள் செய்யறேன்னு சொன்னாங்க. மறுபடியும் அவரை அனுப்புவதற்கு முதல் நாள் சனிக்கிழமை அன்று பாஸ்டர் ஜெரால்டு அவங்க மாமனார் வீட்டுக்கு போன போது அங்கே அவர் உட்கார்ந்து அழுது இருக்கிறாரு. இந்த பாஸ்டர் நான் ஊழியம் செய்ய நினைக்கிறேன், என்னை விட மாட்டேங்கிறாருன்னு அழுது இருக்கிறாரு. அவர் வந்து நைட் என்கிட்ட சொன்னாரு. அதனாலதான் அடுத்த நாள் இனி அவரை வைத்திருக்க கூடாது, நம்ம தான் தடையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லி அன்னைக்கு கூப்பிட்டு அவரை ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். ஆனா இங்க இருக்கிற நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க தெரியுமா, இத்தனை வருஷம் நம்மோடு இருந்த அந்த ஊழியக்காரரை இவர் இப்படி ஒரு நாள் ஒரு ஜெபத்தை பண்ணி அனுப்பி வச்சிட்டாரேன்னு சொல்லி. எத்தனை முறை அவர்கிட்ட பேசி இருக்கிறேன், ரிக்வெஸ்ட் பண்ணி இருக்கிறேன், எனக்கு தான் தெரியும். ஒருத்தரை இழக்கிறதுக்கு நான் ஆயத்தமா இல்லை, எந்த ஊழியக்காரனையும். ஏன் சொல்றேன்னா, இங்க இருக்க நிறைய பேருக்கு தெரியாது அன்னைக்கு ஏன் அப்படி திடீர்னு நடந்துன்னு உங்களுக்கும் தெரியாது. இப்போ என்கிட்ட கேட்கவும் நிறைய பேருக்கு பயம். என்கிட்ட கேட்டிருக்கலாம், ஏன் பாஸ்டர் இப்படி செஞ்சீங்கன்னு. ஆனா தவறான ஒரு கருத்து இருக்கிறது. இவ்வளவு நாள் உண்மையா இருந்த ஒரு ஊழியக்காரனை திடீர்னு அனுப்பிட்டாரு. ஏன் சொல்றேன்னா, தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். நீங்க எதனாலும் என்கிட்ட கேளுங்க, தவறாய் புரிந்து கொள்ளாதீங்க. எந்த காரியத்தையும் உங்களுக்கு ஒரு இருக்குன்னா நீங்க புரிந்து கொள்ள. பாஸ்டர் ஒரு காரியத்தை செய்ய சரியா செய்வாருங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கட்டும். பாஸ்டர் உண்மையைத்தான் சொல்லுவாருங்கிற ஒரு எண்ணம் இருக்கட்டும். அப்படி சில பேர் இங்க நம்புறதில்லை. என்னுடைய மகள் ஃப்ரீடா வந்து ஒரு நாள் தவறாக சில மாத்திரைகளை சாப்பிட்டு விட்டால், அதனாலே அடுத்த நாள் அதனாலே என்ன அட்வான்ஸா எஃபெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனோம், சரியாச்சு. ஆனா இங்க சில சகோதரிகள் வேணும்னே மாத்திரை சாப்பிட்டாங்கன்னு சொல்லி உண்டாக்கிட்டாங்க. யோசித்து பாருங்க எப்படி வேதனை இருக்குன்னு சொல்லி. பாஸ்டர் சொல்றத நம்பாத விசுவாசிகள் நரகத்துக்கு போவாங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா பாஸ்டர் சொல்ற ஒன்ன நம்பலன்னா எதையும் நம்ப மாட்டீங்கன்னு அர்த்தம். ஒன்ன நம்பலன்னா எதையும் நம்ப மாட்டீங்கன்னு அர்த்தம். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த சீசன்ல போல தவறாய் புரிந்து கொள்ளாதீர்கள். உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குமானால், அது வேதத்தை குறித்தோ ஊழியத்தை குறித்தோ பாஸ்டரை குறித்தோ இருக்குமானால், அதை நேரடியா என்கிட்ட வந்து கேளுங்க. என்ன மாதிரி உங்களுடைய தோல்ல கை போட்டு நடக்கிற ஒரு பாஸ்டரை நீங்க பார்க்க முடியாது. என்னை போல உங்களை மகள் என்றும் சகோதரி என்றும் தாய் என்றும் அல்லது சகோதரன் என்றும் உங்கள் தோளிலே கை போட்டு உங்க பக்கத்துல உட்கார்ந்து உங்களை நேசிக்கிற ஒரு பாஸ்டரை நீங்க பார்க்க முடியாதுன்னு நான் எழுதி கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு தெரியும் எத்தனை ஊழியக்காரர்களோடு நான் பழகிறேன் என்று. அவங்க விசுவாசிகளை எப்படி வச்சிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அப்படியெல்லாம் செய்யாம உங்களை தோளோடு தோள் கொடுத்து, நான் இப்பவும் என்னுடைய பதிவு போடும்போது நண்பர்கள் என்று தான் சொல்றேன், உங்க விசுவாசிகள்னு கூட சொல்லல, நண்பர்கள் என்று தான் சொல்றேன். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஆனா நீங்க தவறாய் புரிந்து கொள்ளாதீர்கள். இந்த சீஷர்கள் மாதிரி தவறாய் புரிந்து கொள்ளாதீர்கள். அப்ப நீங்க சொல்லலாம், பாஸ்டர் சீஷர்களே புரிந்து கொள்ளல, நாங்க எப்படி புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, ஆலயத்துக்கு வந்து கொண்டே இருங்கள்.
நிறுத்திராதீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா சீஷர்கள் புரிந்து கொள்ளல, ஆனாலும் கடைசி வரை பயணம் செய்தார்கள். ஹல்லேலூயா. அதனால எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டாலும் தொடர்ந்து நீங்கள் ஆலயத்துக்கு வர வேண்டும், தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். ஏதாயிலும் சந்தேகம் இருந்தா அந்த வார்த்தை குறித்து அவரிடத்தில் விசாரிக்க பயந்தார்கள். ஏன்னா இயேசுவானதுனால பயந்தாங்க. நான் உங்க பாஸ்டர், நான் உங்க சகோதரன், நான் உங்க தகப்பன், நீங்க என்கிட்ட என்ன செய்யலாம்? தைரியமா கேட்கலாம் எதை வேணாலும். அல்லேலூயா. சரி, இப்போ புரிந்து கொள்ளாவிட்டாலும் இயேசுவோடு பயணம் செய்தார்கள். அல்லேலூயா. நம்ம யோசித்து பாருங்க, லாசரு மரித்து விட்டான் என்று சொல்லி இயேசுவுக்கு செய்தி போய்விட்டது. ஆனாலும் யோவான் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 11:6 வாசிக்கலாம். அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினார். இன்னும் 2 நாள் தங்கினார். எங்க அன்பாய் நேசித்த லாசரு, அடிக்கடி அந்த வீட்டுல போய் தங்கினவர், சாப்பிட்டவர், உபசாரம் பெற்றவர், லாசரு வியாதிப்பட்டு விட்டான் என்று கேட்ட பிறகு பின்னும் 2 நாள் அங்கே தங்கினார். என்ன நினைச்சிருப்பாங்க அந்த சீஷர்கள்? யோசித்து பாருங்க. உங்களை மாதிரி விசுவாசிகள் தான் அந்த சீஷரும். என்ன எத்தனை சாப்பிட்டதுக்கு ஒரு நன்றி வேண்டாமா? எத்தனை நாள் அந்த ராத்திரி அந்த ஊர்ல இயேசுவை கல்லறிய பார்த்த ஊரு, வேறு யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அந்த பெத்தானியாவிலே மார்த்தாளும் மரியாளும் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கே அவளை உபசரித்தார்கள், அங்கே தங்கினார்கள், அங்கே சாப்பிட்டார்கள். இப்போது வியாதிப்பட்டு விட்டான் என்று அறிந்தும் இயேசு 2 நாள் போகவே இல்லை. கூட இருந்த விசுவாசி, கூட இருந்த சீஷர்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க? இந்த இயேசுக்கு என்ன இல்லை, நன்றியே இல்லை, எப்படியெல்லாம் பராமரிச்சாங்க, ஆனா அந்த இயேசு போக மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அதை பார்த்துட்டு இயேசு என்ன சொன்னார்? 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அந்த லாசரு நித்திரை அடைந்திருக்கிறார் என்று சொன்னார். எப்படி சொன்னாரு? இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். எல்லாருக்கும் என்ன வியாதியா இருக்கிறான்னு சொல்றாரு, இவர் நித்திரையா இருக்கிறான்னு சொல்றாரு. புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சிருக்காது. அவங்க வியாதியா இருக்கிறான்னு செய்தி அனுப்பியிருக்காங்க, அப்புறம் கொஞ்ச நாள் மரித்து போனான்னு செய்தி அனுப்பியிருக்காங்க. இப்ப இயேசு சொல்றாரு அவர் நித்திரையா இருக்கிறான்னு, அவரை நான் எழுப்புவேன். புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சிருக்காது. ஏன்னா இதுவரை யாரும் இயேசு யாரையும் உயிரோட எழுப்பல. அப்ப உயிரோட எழுப்புறதை பத்தி அவங்களுக்கு தெரியாது. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? அவன் நித்திரையா இருக்கிறான், தூங்கிட்டு இருக்கான், நான் போய் எழுப்ப போறேன்னு சொல்றாரு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனாலும் இயேசுவோடு கூட சென்றார்கள். அல்லேலூயா. அங்கே போன போது மார்த்தாளும் மரியாளும் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே மரித்து 4 நாள் ஆயிட்டு, நாற்றம் எடுக்குமே என்று சொல்லி. அல்லேலூயா. பரவாயில்ல, வாங்க கல்லறைக்கு போவோம். கல்லறைக்கு சென்ற போது இயேசு சொன்னார், என்ன செய்யுங்க? அந்த கல்லை புரட்டுங்கள் என்றார். கல்லை புரட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு இயேசு சொன்னார், லாசருவே வெளியே வா என்று சொன்னார். மரித்த லாசர் உயிரோடு எழுந்து வந்தார். அல்லேலூயா. முதல்ல அவங்களுக்கு புரியல, நித்திரை ஆயிருக்கிறான் என்று சொன்னதும் புரியல, அவனை எழுப்புவேன்னு சொன்னதும் புரியல. ஆனாலும் கூட வந்தாங்க. கூட வந்த போது இயேசு அவனை உயிரோடு எழுப்பினார். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப புரிஞ்சிருக்குன்னா நித்திரைன்னா என்ன, அவரை எழுப்ப முடியுமா? ஏன் ஆண்டவர் இதை இப்படி 3 நாள் தாமதம் பண்ணினார் என்றால் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே விளக்கம் சொல்லி இருக்கிறது. 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரன் அதனாலே மகிமைப்படுவார். இதற்காகத்தான் இயேசு 4 நாட்கள் தாமதமானார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லி இருக்குது. 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். நான் அங்கே இராததினால்
நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களுக்காவதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இயேசு ஒருவேளை பெத்தானியாவிலே இருந்திருந்தார்னா அவன் மறித்திருக்க மாட்டான், உயிரோடு எழும்பியிருக்க மாட்டான். ஆனா இப்போ தம்மோடு கூட இருந்த சீஷர்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்காக இயேசு எங்கே இல்லை? பெத்தானியாவில இல்ல. அல்லேலூயா. இப்போது வாங்க அவரிடத்திலே போவோம். அவர்களை உயிரோடு எழுப்பினார். இப்போ சீஷர்களுக்கு விசுவாசம் உண்டாயிடுச்சா? ஆமா, நல்ல விசுவாசம். இந்த இயேசுவை பின்பற்றினது தவறில்லை. இவர் கூப்பிட்ட போது பின்வந்தது தவறில்லை. இவரோடு கூட அலைஞ்சது தவறில்லை. ஏனென்றா இவர் வல்லமையுள்ள தேவன், மரித்தோரை கூட உயிரோடு எழுப்புகிறவர். ஆகவே நான் மரித்தால் என்னை எழுப்புவார். இப்ப யாருக்கு விசுவாசம் ஆயிருச்சு? சீஷர்களுக்கு விசுவாசம் ஆயிருச்சு. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை, ஏன்னா சகோதரியை சொல்றார் 4 நாள் ஆயிட்டே நாற்றம் எடுக்குமே என்று சொல்லி. அப்போ நாற்றம் எடுத்த சரீரத்தை கூட உயிரோடு எழுப்ப வல்லவர் என்று சீஷர்களும் மற்றவர்களும் அறிந்து கொள்ளத்தான் ஆண்டவர் 4 நாள் தாமதம் பண்ணாரு. முதல்ல புரியல, நன்றி கெட்டவர் தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 4 நாள் ஆயிடுச்சு இன்னும் போகல, சகோதரியும் நாரி போயிடுச்சுன்னு தான் சொன்னாங்க. ஆனா இயேசு செய்த காரியம் சரியா இருந்தது. அதனாலே இயேசு மரித்தோரை உயிரோடு எழுப்ப வல்லவர் என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை புரியாமல் இருந்தாலும் இயேசுவை பின்தொடர்வதை விட்டுவிட வேண்டாம். அல்லேலூயா. வேளை வரும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் இதை செய்தார் என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் இடத்திலே சொன்னார், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நான் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லி இருக்கிறது. ஒரு பெரிய வார்த்தை தான் அது. ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். என்ன சோதனை செய்தார்? 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாயிடு. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, எத்தனை வருஷம் காத்திருந்து கிடைச்ச மகன்? 25 வருஷம். ஒரு நாள் 2 நாள் மாசம் இல்ல வருஷம் இல்ல, 25 வருஷம் காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஈசாக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய குமாரன் தான் இஸ்மவேல். ஆபிரகாமுடைய குமாரன் தானே இஸ்மவேல். இஸ்மவேலை ஆண்டவர் சொல்லல. இப்போ ஏன்னா இஸ்மவேல் மேல அவனுக்கு அவ்வளவு அன்பு இல்லை. ஏனென்றால் அவன் வாக்குத்தத்தத்தின் புத்திரன் அல்ல, ஆண்டவர் நிமித்தமாய் கிடைத்ததல்ல, அவனாகவே ஏற்படுத்தி கொண்ட உறவிலே வந்தது. இப்போது ஆண்டவர் வாக்கு பண்ணி கொடுத்த ஈசாக்கை நீ உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாயிடு என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட உன் ஈசாக்கை நீ பலியிடுன்னு மட்டும் சொல்லி இருந்தா சொல்லுவான், ஆண்டவரே ஒரே ஒரு புத்திரன், ஏக புத்திரன், நான் ரொம்ப நேசிக்கிறவன், அவனையா பலியிட சொல்லிங்க அப்படின்னு அவன் திரும்ப கேட்டிருப்பான். ஆண்டவர் திரும்ப பேசுறதுக்கு வழியே வைக்கல. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை. அல்லேலூயா. எனக்கு தெரியும் உனக்கு ஒரே மகன் தான், ஒரு ஏக புதல்வன் தான். இனியும் உனக்கு மகன் இருக்க போறதில்லை, ஒரே மகன் தான். இனி அவனை நீ நேசிக்கிறவன் தான், ஆனாலும் அவனை நீ பலியிடு என்று சொன்னார். அல்லேலூயா. எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். அதுக்கு கீழே அவர் சொல்றாரு, ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு. எப்ப அழைத்துக் கொண்டு? இப்பவே கிளம்பு, இப்பவே கிளம்பு. ஏன்னா ஒருவேளை அடுத்த வாரம்னு சொல்லி இருந்தா அடுத்த வாரத்துக்குள்ள என்ன ஆயிருக்கும்? மனசு மாறி இருக்கும். மாறி இருக்குமா? மாறிக்காத? கண்டிப்பா மாறும். நம்மளே எத்தனை இடம் மாறி இருக்கிறோம். ஆண்டவரே இந்த வருஷம் இப்படி செய்வேன், இந்த மாசம் இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்றோம். அந்த மாசமே அதை விட்டுருவோம்ல. எவ்வளவு காரியத்தை ஆண்டவருக்காய் செய்வேன்னு சொன்னதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கோமா? இல்ல. ஈசாக்கு பலியிடு, நீ இப்பொழுதே அழைத்துக் கொண்டு நினைச்சு மோரியா தேசத்துக்கு போய். பக்கத்துல எல்லாம் இல்ல. ஆபிரகாமுக்கு நிறைய பூமி இருந்தது, நிறைய பூமி இருந்தது. அதுல ஒரு இடத்துல பலியிடுன்னு சொல்லி இருக்கலாம். இல்ல, மோரியா தேசத்துக்கு போ.
அந்த மோரியா தேசம் அவன் இருக்கிற இடத்திலிருந்து 3 நாள் பயண தூரம். 3 நாள் பயண தூரம் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கும் மலைகள் ஒன்றின் மேல், பள்ளத்தாக்குல இல்ல. ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 130 வயசு. ஆபிரகாமுக்கு இப்ப 130 வயசுங்க. 130 வயசுள்ள ஆபிரகாம் சொல்றாரு, நீ இப்பொழுதே அவனை அழைத்துக் கொண்டு போ, மோரியா தேசத்துக்கு போ, அங்க போய் இந்த மலையில ஏறு. 2250 அடி அந்த உயரம். மோரியா மலையின் உயரம் 2250 அடி. அந்த மலையில ஏறிக்கொண்டு அவரை நீ தகன பலியிடுங்கிறாரு. யோசித்து பாருங்களேன். அட பலியிட சொன்னா பரவாயில்ல, இங்க ஒரு இடத்துல பலியிட்டுலாம். நாளைக்கு பலியிடுந்தா ரொம்ப ஒரு 2-3 நாள் அன்பை காட்டி, தன்னுடைய மொத்த அன்பையும் காட்டி அவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அவனை பலியிட்டு இருக்கலாம். இல்ல, இப்பொழுதே ஆண்டவருடைய காரியம் எல்லாம் அவசரம் தாங்க. ஆண்டவர் உங்களுக்கு டைம் எல்லாம் கொடுக்க மாட்டார். நம்ம தான் ஆண்டவருக்கு டைம் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த மாசத்துக்குள்ள பண்ணல, இந்த வருஷத்துக்குள்ள இந்த காரியம் நடக்கல, நான் இனி சர்ச்சுக்கே போக மாட்டேன். ஆண்டவரே, இந்த வருஷம் எனக்கு வீடு கொடுக்கல, ஆண்டவரே நான் சர்ச்சுக்கே போக மாட்டேன். ஆண்டவரே, எனக்கு வண்டி கொடுக்கல, நான் யூத் மீட்டிங்கே போக மாட்டேன். ஆண்டவரே, எனக்கு மொபைல் கொடுக்கலாம் கூட நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு சொல்றாங்க பொம்பளை பிள்ளைகள்லாம். ஆனா யோசித்து பாருங்க, ஆண்டவர் கொடுத்ததை புடுங்குறாரு. கொடுத்ததை என்ன செய்யறாரு? புடுங்குற மாதிரி தானே இருக்கு. ஏகசுதனை நேசிக்கிறவன மோரியா தேசத்துக்கு 3 நாள் பயணமாய். ஏங்க 3 நாள்? ஆண்டவர் 3 நாள் உனக்கு கொடுக்கிறேன். அந்த 3 நாள் நீ அவன் கூட பயணம் பண்ணணும், அவன் கூடவே பயணம் பண்ணணும். எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து சொப்பனம் கண்டு, அடுத்த வசனம் சொல்லிக்கு அவன் சொப்பனம் கண்டு அந்த நாள்ல அதிகாலையில் எழுந்து சேனம் கட்டி போயிட்டான். அல்லேலூயா. இப்பொழுதே சொன்னார், உடனே போயிட்டான். உடனே போனது மட்டும் இல்லைங்க, பொண்டாட்டிகிட்ட சொல்லல. சொல்லி இருந்தா நடக்குமா? நீங்க தான் நடக்காதுன்னு சொல்றீங்க. அப்ப உங்களுக்கே தெரியும், இங்கிருந்தா சத்தம் நிறைய வந்துச்சு நடக்காதுன்னு. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டா இடையில யாரும் இருக்க கூடாது. அல்லேலூயா. மனைவிட்ட சொல்லல, மனைவிட்ட சொல்லிதான் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நடக்காது. கொஞ்சம் தூரம் போறான், அந்த மலைக்கு பக்கத்துல போயாச்சு. உடனே வேலைக்காரர்கிட்ட சொல்றான், நீங்கள் இங்கே இருங்கள், நானும் என்னுடைய புத்திரனும் போய் பலி செலுத்தி விட்டு திரும்ப வருவோங்கிறான். ஏன் தெரியுமா? இந்த வேலைக்காரர்ல கூட்டிட்டு போயிருந்தா அவங்களே ஆபிரகாம் ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஆபிரகாம் இந்த வேலைக்காரரோட தான் துள்ளி துள்ளி விளையாண்டு நல்லா க்ளோஸ் ரிலேஷன், ரொம்ப ரிலேஷன்ஷிப். இப்ப அவரை பலியிட போறேன்னு தெரிஞ்சா அவங்க எல்லாம் ஆபிரகாம பலியிட்டுருவாங்க. அதனால தடை செய்ய போகிற மனைவி எடுத்து சொல்லல, தடை செய்ய போகிற யார் வேலைக்காரர்ல அங்கே நிக்க வைக்கிட்டாரு. இப்போ விறகு கட்டையெல்லாம் யார் மேல? ஈசாக்கு மேல. எவ்வளவு ஒரு கடுமையான கொடுமையான தகப்பன். நம்ம எல்லாம் அப்படிதான் சொல்லுவோம், அன்பா நேசிக்கிற தாயே கொடுமையான தாய்ங்கிறோம், அன்பா நேசிக்கிற தகப்பனே கொடுமையான தகப்பங்கிறோம், அன்பா நேசிக்கிற பாஸ்டரே ரொம்ப மோசம்னு சொல்றோம். அப்போ யோசித்து பாருங்க, ஒரு மனுஷனை கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு வாலிபனை பலியிடுவதற்காக எவ்வளவு கட்டைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1 கட்டையா, 2 கட்டையா, 3 கட்டையா? பார்த்திருக்கீங்களா? எரிக்கிறது விறகு எவ்வளவு விறகு இருக்கு தெரியுமா? ஒருத்தனை எரிக்கிறதுக்கு அவனுடைய உடலை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். அதை இப்ப யார் சுமக்கிறா? கடினமான மனதுடையவன் தான். யாரு? நிச்சயமா எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. ஆனா அவன் அதை சுமக்க வைத்தான். போய்கொண்டே இருக்கும்போது ஈசாக்கு கேட்கிறான், அப்பா விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, தகனபலிக்கான ஆடு எங்கே? கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சென்று பலியிட துணிந்து விட்டான். யோசித்து பாருங்க, அப்படி கேட்ட மகன் கூட பயணம் போறாரு, அங்க போய் அவனை கட்டுறாரு, கட்டி அவனை பலிபீடத்தில் மேல வைக்கிறாரு, கத்தியை ஓங்கிட்டாரு. இப்போ சத்தம் கேக்குது, ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டன் மேல் கையை போடாது, நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்பட என்று அறிந்து கொண்டேன். திரும்பி பார்க்கிறான், பின்னால ஒரு ஆடு. அந்த ஆட்டை பலியிட்டு அவன் சந்தோஷத்தோடு மகனை அழைத்துக் கொண்டு வருகிறான். அல்லேலூயா. இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்பட என்று அறிந்து கொண்டேன், உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போலும் பூமியின் கடற்கரை மலை போலும் உன்னை பெருக பண்ணுவேன். முதல்ல இதை சொன்ன போது ஆபிரகாமுக்கு புரிஞ்சுதா? புரியல. புரியாவிட்டாலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். நமக்கு புரியலன்னா கூட ஆண்டவர் சொல்லிட்டா கீழ்ப்படியணுங்க. அதுதான் விசுவாசம்.
இங்கே ஆபிரகாமுக்கு புரியல. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்லிட்டாரு, இரண்டு ஏக சுதன பலியிடம்னு சொல்லி நான் பலியிடத்தான் போறேன்னா. எவ்வளவோ தடைகள் இருந்தது. ஒவ்வொரு தடையா அவன் மேற்கொண்டே வந்தான். ஒவ்வொரு தடையாக மேற்கொண்டே வந்து கடைசியாக மகனை பலியிடவும் துணிந்து விட்டான். ஆனா அது நிமித்தமாகத்தான் ஆண்டவர் அவனுடைய வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றினார். நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டுமானால் நம்மை சற்று கடினமான பாதை வழியாக நடத்துவார். அதெல்லாம் நமக்கு புரியாது. ஏன் இந்த ஆண்டவர் இப்படி சொல்றாரு? ஏன் ஏக மகனை பறித்துக் கொள்ளுகிறார்? புலம்பவெல்லாம் இல்ல. ஆண்டவர் சொல்லிட்டா புலம்ப கூடாது. ஆண்டவர் சொன்னா புறப்பட்டுறணும். ஆண்டவர் சொன்னா அதை செய்ய துணிஞ்சிடணும். அப்ப புரியாது, புரிய வேண்டாம். ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, ஒரே காரணத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? அதை செய்ய துணிஞ்சிடணும். ஏன்னா கடைசியில தான் விளங்கும் ஏன் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுவன் அறிந்து கொண்டேன். ஆண்டவர் அதனால்தான் சோதித்தார், ஆபிரகாமை சோதித்தார் சொல்லி. என்ன சோதனை? நீ இவன் எந்த தடையும் கடந்து, எல்லாவற்றையும் கடந்து இவன் எனக்கு பயப்படுகிறானா, நான் சொன்னதை செய்கிறானா என்று ஆண்டவர் பார்க்க விரும்பினார். அதை பார்த்த போது ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. நமக்கு புரியாதுங்க, நமக்கு புரியாது. அல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:34. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அல்லேலூயா. 34ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லி இருக்கிறது. 34ஆம் வசனத்துல தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான். இந்த சந்தர்ப்பத்தை கொஞ்சம் பார்க்கணும். கோலியாத் மலையின் மற்றொரு பகுதியில் நிற்கிறான். இந்த பகுதியிலே சவுலும் சேனையும் நிற்கிறது. அவன் தினமும் வந்து தேவனை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். இப்ப அந்த இடத்துக்கு சுருக்கமா சொல்றேன், தாவீது அங்கே வருகிறான். சிறு வாலிபன், இளவயது வாலிபன். அவன் யுத்தத்தை பார்த்ததில்லை, யுத்தம் செய்ததில்லை, எந்த மனுஷனை கொன்னதும் இல்லை. அவன் ஒரு வாலிபன், அழகான வாலிபன். இப்பொழுது அவன் வந்து பார்க்கிறான், இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனை அவன் நிந்திக்கிறான். நிந்தித்துக் கொண்டிருந்த அந்த வேளையிலே தாவீதுக்கு ஒரு எண்ணம், இவன் இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனை நிந்திக்கிறானே, இவனை ஒரு போடு போட்டுறணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு எல்லாத்தையும் கேட்கிறான். இவனை வீழ்த்துறவனுக்கு என்ன கிடைக்கும் சொல்றாங்க, இந்த மாதிரி நடக்கும். அந்த செய்தி யாருக்கு போகிறது? சவுலுக்கு போகிறது. சவுலிடத்தில் இவனை அழைத்துக் கொண்டு போகிறார்கள். அழைத்துக் கொண்டு போய் இந்த வாலிபன் அந்த கோலியாத்தை வீழ்த்துகிறேன் என்று சொல்லுகிறான் ராஜாவே. அப்போ அவங்க எல்லாம் சிரிச்சாங்க. என்னது, இவனாவது? இவன் யுத்தத்தை பார்த்ததே இல்லை, யுத்தம் செய்ததே இல்லை, இவன் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தி பழக்கமும் இல்லை, இவன் எப்படி அவனை வீழ்த்துவான்? உன்னால எல்லாம் முடியாது, அவன் சிறு வயதிலிருந்தே யுத்த வீரன், நீ ஒரு இளைஞன், உன்னால முடியாது. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஒரு கரடியும் ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது. அவன் அது சிங்கத்தை ஆட்டை பிடித்துக் கொண்ட போது நான் அதை திரட்டி சென்று அவைகளின் வாயை கிழித்து போட்டேன். இந்த பெலிஸ்தனும் அவனை போல இருப்பான் சொன்னான். அல்லேலூயா. அப்பொழுது சவுல் சொன்னான், போ, கர்த்தனோடு கூட இருக்கிறேன். இப்ப கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது இந்த கரடியும் சிங்கமும் வந்ததே, அதை அவன் எவ்வளவு பாடுபட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை கொண்டிருப்பான். கஷ்டமா இருந்துக்காதா? கரடிய சிங்கத்தை எல்லாம் கொல்றத எளிதா? பயங்கரமான போராட்டம், உயிருக்கான போராட்டம். ஆட்டை காப்பாற்ற வேண்டும் என்பது இன்னொரு பக்கம், சிங்கத்தின் வாயை அகப்பட்டு சிங்கத்தின் வாயை கிழிக்கிறது இன்னொரு பக்கம். அப்பதெல்லாம் தாவீது நினைச்சிருப்பான், ஏண்டா இந்த ஆடு மேய்க்க போய் இப்ப இந்த கரடி வாய்க்கும் சிங்கத்தின் வாயில் அகப்பட்டு எப்படியோ கடவுள் என்னை காப்பாத்திட்டாரு. ஆனால் இதெல்லாம் எனக்கு தேவையா? இந்த ஆண்டவர் ஏன் ஒரு சிங்கத்தை அனுப்பினாரு, ஏன் ஒரு கரடியை அனுப்பினாரு? எப்படியோ என் உயிர் தப்பிச்சது, அப்படித்தானே சொல்லியிருப்பான். அப்ப அவனுக்கு புரியல. அப்ப அவனுக்கு கரடி வந்தது சிங்கம் வந்தது புரியல. ஆனா இப்ப புரியுது. அன்றைக்கு வந்த கரடியும் சிங்கமும் அதை அவன் மேற்கொண்டதினாலே இன்றைக்கு சவுல் சொன்னார், நீ போ, கர்த்தரனோடு கூட இருக்கிறான்னு சொன்னார். இப்ப புரிஞ்சுதா இல்லையா? இப்ப நினைச்சு பார்த்திருப்பான், ஓஹோ, இதுக்காகத்தான் இந்த ராஜாவுடைய மனதை மாத்தணுங்கிறதுக்காகத்தான் அன்னைக்கு என்ன வந்திருக்குது, கரடியும் வந்திருக்கு, சிங்கமும் வந்திருக்குது. அல்லேலூயா.
போனான், கோலியாத்தை வீழ்த்தினான். ஹல்லேலூயா. அப்ப புரியல தாவீதுக்கு, இப்ப புரிஞ்சது தாவீதுக்கு. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சில கஷ்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படி நிறைவேறு, எனக்கு மட்டும், உனக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே அப்படித்தான், உலகத்துக்கே அப்படித்தான். நம்ம தான் எனக்கு மட்டும்ங்கிறோம். ஆனா உலகமே அப்படித்தான் இருக்கு. உலகத்துல போனீங்கன்னா உங்களுக்கு மேல இருக்கு. தாவீது அன்றைக்கு நினைத்தான், ஏன் என்னுடைய வாழ்க்கையில சிங்கம் வந்தது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில கரடி வந்தது, கொஞ்சம் தப்பிச்சு, கொஞ்சம் நான் விலை இருந்தா அந்த சிங்கம் என்னை கொண்டு போட்டிருக்குமே, அந்த கரடி என்னை கொண்டு போட்டிருக்குமே. அப்படிதான் அன்னைக்கு நினைச்சான். அன்னைக்கு அவனுக்கு புரியல, ஏன் ஆண்டவரேன்னு தான் கேட்டான். ஆனா வேலை வந்த போது அவனுக்கு புரிந்தது, இதற்காகத்தான் தேவன் அன்றைக்கு அதை அனுமதித்திருக்கிறார். உங்களுக்கு புரியுங்க, உங்களுக்கு புரியும் ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி ஒரு போராட்டம் வந்தது, ஏன் இப்படி ஒரு வியாதி வந்தது, ஏன் இப்படி ஒரு கஷ்டம் வந்தது, ஏன் இப்படி ஒரு நஷ்டம் வந்ததுன்னு. இப்ப கஷ்டம் வரும்போதும் நஷ்டம் வரும்போதும் தெரியாது. ஆனா ஒரு நாள் தெரியும், அது நன்மைக்காக என்று, அது நல்லதுக்காக, அது உன்னுடைய வாழ்க்கையில உன்னை சரி செய்வதற்காக, உன்னுடைய வாழ்க்கையில உன்னை மேன்மைப்படுத்த, உன்னுடைய வாழ்க்கையில வெற்றியாளனாய் உன்னை நடத்துவதற்கு தேவன் அதை அனுமதித்திருக்கிறார். பொறுமையோடு அதை கடந்து செல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நன்மைக்காக. யோசேப்பை சகோதரர்கள் எல்லாம் பகைத்தார்கள், பகைத்தது நன்மைக்காக. பகைக்காம இருந்திருந்தா அவன் தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளைத்தான் மேய்த்துக் கொண்டிருந்திருப்பான் கடைசி வரை. ஆனா அவனை பகைத்ததுனாலே அந்த நன்மை நடந்தது. இப்போ யோசேப்பு, ஏன்டா என்னுடைய சகோதரர் என்ன நினைக்கிறா, என்ன பகைக்கிறாங்க, சொப்பனத்தை கண்டேன், சொப்பனத்தை சொன்னதுக்காக இப்படி பகைக்கிறாங்களே, என்னுடைய அப்பா என்னை நேசிக்கிறதுக்காக இப்படி பகைக்கிறாங்களே அப்படின்னு யோசேப்பு நினைச்சான். ஆனா ஒரு நாள் புரிந்தது, என்னுடைய சகோதரர் என்னை பகைக்காம இருந்தால் நான் எகிப்துக்கு வந்திருக்க மாட்டேன், எகிப்துக்கு வராமல் இருந்திருந்தால் இந்த ராஜ பதவி எனக்கு கிடைத்திருக்காது. ஹல்லேலூயா. காலம் கடந்துதான் புரிந்தது. அப்போது புரியல, ஏன் பகைத்தார் என்று புரியல. நான் சொல்றேன், உங்களை யார் வேணாலும் பகைக்கட்டும், காரணம் இல்லாமலே பகைக்கட்டும், ஒரு நாள் அதற்கான மேன்மையை நீங்கள் அடைவீர்கள். அது உங்களுக்கு நன்மையாக முடியும். கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளையில குறைவுகள் வரலாம். ஆனா ஒரு கல்யாண வீட்டிலே குறை வரவில்லையா, வந்தது நல்லது. அதனாலே நல்ல திராட்சரசத்தை பெற்றார்கள். ஹல்லேலூயா. குறை வந்தபோது அவங்களுக்கெல்லாம் அது எப்படித்தான் இருந்தது, ஒரு வேதனையாகத்தான் இருந்தது, ஒரு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அந்த நல்ல திராட்சரசம் பரிமாறப்பட்ட போது, இந்த ரசத்தை இவ்வளவு நேரம் எங்க வைத்திருந்தீங்களே என்று எல்லாரும் வாங்கி வாங்கி குடிக்கிறாங்க. ஓ, இவ்வளவு நல்ல ரசமா, இதுவரை எத்தனை கல்யாணத்துக்கு போயிருக்கிறோம், இப்படி ரசம் வந்தது இல்ல, இது எங்க இருந்து வந்தது எல்லாரும் கேட்கிறாங்க. சில குறைகள் வந்ததும் நல்லதுக்கு தான். ஆண்டவருடைய வாழ்க்கையில மகிமைப்படுத்துவார். நீ மகிமைப்படும்படியான காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில செய்வார். குறைகள் இருக்கலாம், அது மகிமையாக முடியும். ஆகவே குறை வரட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய குறைவை நிறைவாக்குவார், உன்னை சந்தோஷமாக்குவார், உன்னை எல்லாரும் புகழும்படியாய் செய்வார். கர்த்தர் உன்னுடைய பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் அங்கே இருக்கிறார். கானா ஒரு கல்யாண வீட்டில் இயேசு இருந்தார், உன்னுடைய வாழ்க்கையில இயேசு இருக்கிறார். உன்னை வெட்கப்படுத்த மாட்டார், உன்னை உன்னுடைய வெட்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்க யாரையும் பகைக்காதீங்க, உங்களை யார் வேணாலும் பகைக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பகைச்சா என்ன நடக்கும்? நம்ம யாரையும் பகைச்சா என்ன நடக்கும் தெரியுமா? யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு நடந்ததான் நடக்கும். என்ன நடந்துச்சு? யோசேப்பின் காலில் போய் விழுந்தாங்க. பகைத்தவர்கள் போய் விழுந்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுமா. பகைக்கப்பட்டவன் ஒண்ணுக்கு ஆகல, அவன் நல்லாயிட்டான். பகைச்சவன் போய் காலில் விழுந்தான். எல்லாரும் இருக்கீங்களாங்க? சொல்றது புரியுதா? பகைத்தவர்கள் பகைத்தவனுடைய யாரை பகைத்தார்களோ அவனுடைய காலடியில போய் விழுந்தாங்க. அதனால யாரையும் பகைச்சிடாதீங்க, யாரையுமே பகைச்சிடாதீங்க. பகைச்சா அவன் காலடியில போய் நீங்க விழ வேண்டியதா இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரையும் ஏமாத்தாதீங்க, யாரையும் ஏமாத்தக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை மட்டுமல்ல, எந்த இடத்துலயும் யாரையும் ஏமாத்தக்கூடாது. ஏமாத்தினா என்ன நடக்கும் தெரியுமா? ஒருத்தன் உங்களை ஏமாத்துவான். பாருங்க, யாக்கோபு யாரை ஏமாத்தினான்? ஏசாவை ஏமாற்றினான். அவன் எங்க போய் சேர்ந்தான்? மாமன் வீட்டுல போனான். லாபான், இந்த மாமா இல்ல, இந்த மாமா வேற, அந்த மாமா லாபான் வீட்டுல போனான். லாபான் வீட்டுல போனான். லாபா அவனை 10 முறை ஏமாத்தினான். 10 முறை ஏமாத்தின மட்டுமா? அதான் இப்படி சொல்லலாமே, என்ன சொல்லலாம்?
சிறிய ஏமாற்றுக்காரன் பெரிய ஏமாற்றுக்காரன் கரத்தில் போய் விழுவான். சிறிய ஏமாற்றுக்காரன் பெரிய ஏமாற்றுக்காரன். ஏன்னா இந்த யாக்கோபை விட பெரிய ஏமாத்துக்காரன் யாரு? லாபான். ஏன்னா யார கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ராகேல கொடுக்கறேன்னு சொல்லிட்டு லேயால கொடுத்துட்டான். எவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரன், யோசித்து பாருங்களேன். அதுக்கு பிறகு இவளையும் தர்றேன், 7 வருஷம் வேலை செய்யணும். எவ்வளவு பெரிய ஆளு, 14 வருஷம் சம்பளம் இல்லாம ஒருத்தன் கிடைச்சான், ஏமாந்தவன் கிடைச்சான். அப்போ எவ்வளவு ஏமாத்த. அதுக்கு பிறகு 10 தடவை மாத்தி இருக்கிறான் சம்பளத்தை. அப்போ சிறிய மாற்றுக்காரன் பெரிய மாற்றுக்காரன் விழுவான். அதனால நம்ம யாரையும் ஏமாத்தக்கூடாது. அல்லேலூயா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பார். நம்ம இன்னைக்கு செய்யறது நாளைக்கு நமக்கு நடக்குங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு இன்னைக்கு நம்ம எந்த தவறுகள் செய்யறோமோ, என்ன காரியங்கள் செய்யறோமோ, பகைக்கிறோமோ, வெறுக்கிறோமோ, சங்கடப்படுறோமோ, நாளைக்கு அது நமக்கு நடக்கும். அல்லேலூயா. அதனால்தான் நம்ம வேதம் சொல்லி இருக்கிறது, குழியை வெட்டுகிறவன் குழியிலே விழுவானா, படுகுழியை வெட்டுகிறவன் குழியிலே விழுவான். ஆமான் 50 முழ தூக்கு மரத்தை உண்டு பண்ணி இருந்தான். யாருக்கு? மொர்தெகாய்க்கு. வசனம் சொல்லி இருக்கு, எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அந்த தூக்கு மரத்திலே என்ன செய்தான்? ஆமானை தூக்கி போட்டார்கள். 50 முழ உயரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில பிறருக்கு தீங்கு நடக்கணும் மனசுல கூட நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. வாயில சொல்லவே கூடாது. ஆமானும் அவனுடைய மனைவியும் கூட இருந்தவங்க சொன்னாங்க, மொர்தெகாய் இப்ப நடக்க போகுது, வேற காரியமே வேற நடக்க போகுது. நாளைக்கு அவன் வருவான், அவனை தூக்கு மரத்தில் தொங்க விடணும். 50 முழம் தூக்கு மரம் பண்ணு. உடனே பண்ணித்தான், வச்சிருக்கான், ரெடியா இருக்கிறான். ஆமான் வீட்டு பக்கத்துல என்ன இருக்குது? 50 முழ உயரமுள்ள தூக்கு மரம் இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த நாள் காரியம் மாறுதலாய் முடிந்தது. ராஜா சொன்னார், அந்த தூக்கு மரத்திலேயே யாரை தூக்குங்க? ஆமானை தூக்குங்க. ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணி தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அல்லேலூயா. எப்படி நடந்தது காரியமா? இதெல்லாம் எதுக்கு எழுதி இருக்கு? நம்ம யாருக்கு தீங்கு நினைக்க கூடாது, தீங்கு செய்யக்கூடாதுங்கிறது மாத்திரமல்ல, தீங்கு நினைக்க கூட செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவங்களாக வாழ்க்கையில யாருக்காயிலும் ஒரு ஆறுதல் சொல்ல முடியும்னா சொல்லுங்க. அல்லேலூயா. வேதத்துல ரொம்ப ஆறுதல் சொன்ன ஒரு மனுஷனை பார்க்கிறோம், ஒருத்தரை பார்க்கிறோம். யாரு தெரியுமா? ரொம்ப ஆறுதல் படுத்தினது யாரு? ரூத். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. நவோமி எல்லாவற்றையும் இழந்து விட்டாள். கணவனை இழந்து விட்டாள், 2 மகன்களை இழந்து விட்டாள். இனி வாழ்வதற்கு வழி இல்லை. 2 மருமக்கள் விதவைகளா இருக்கிறாங்க. ரொம்ப நொந்து போயிருக்கிறார். நொந்து போயிருக்க மாட்டாங்களோ? ரொம்ப நொந்து போயிருக்கிறார். என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த 2 விதவைகளை என்ன செய்ய, நான் எப்படி பிழைக்கிறது? வேதனையோடு இருக்கிற அவளை பார்த்து ரூத் சொல்லுகிறார், உம்மை விட்டு திரும்பி போறதை குறித்து என்னோட பேசவே வேண்டாம். நீர் தங்குமிடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து மரணமே என்று வேறென்று நம்மை பிரிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. மாமியார்ட்ட மட்டும் இல்லைங்க, எல்லார்ட்டையும் இப்படியே சொல்லுங்க. எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லுங்க. யாரெல்லாம் வாழ்க்கையில் நொந்து போயிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வாழ்க்கையில வேதனையோடு இருக்கிறாங்களோ, வருத்தத்தோடு இருக்கிறாங்க, துன்பத்தோடு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு சொல்லுங்க, நான் இருக்கிறேங்க, நான் இருக்கிறேன். முடிஞ்ச உதவியெல்லாம் நான் செய்வேன். அதுல தானே ஒரு செக் வைக்கிறோம், முடிஞ்ச உதவி. என்னது? எல்லா உதவியும் செய்யணும்னு சொல்லிட்டா எல்லா உதவியும் எப்படி செய்ய முடியும்? முடிஞ்ச உதவியெல்லாம் செய்யறேங்க, நீங்க ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கிறேங்க. சொல்லுவீங்களா? இன்னைக்கு யார் அப்படி சொல்றாங்க? பிள்ளைகள் பெற்றோரிடத்துல சொல்றது இல்ல, மனைவி கணவனிடத்துல சொல்றது இல்ல, கணவன் மனைவி இடத்துல சொல்றது இல்ல, மனைவி என்ன நினைக்கிறாங்க? இது போய் தொலைஞ்சா பரவாயில்லன்னு நினைக்கிறான். போய் தொலைஞ்சா பரவாயில்ல, ஏன்னா இவ்வளவு தினம் என்னை துன்பப்படுத்திட்டே இருக்கிறான், என்னை வேதனைப்படுத்திட்டே இருக்கிறான், எனக்கு வருத்தத்தை கொடுத்துட்டே இருக்கிறான், சீக்கிரம் போக மாட்டானா அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, போனாதான் தெரியும், போனாதாங்க தெரியும். இன்னைக்கு இருக்கிறதுனால தெரியல, போயிட்டான்னா தான் புரியும். அப்ப புரியும் என்ன நடக்குதுன்னு. அதுக்கு பிறகு அழுகிற அழுகைக்கு என்ன இருக்காது? தீர்வே இருக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க.
ஆனா இவ்விதமான வார்த்தைகளை சொல்றீங்களா? கணவன் அப்படிதான் நினைக்கிறான், போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வராம இருந்துச்சா கூட பரவாயில்ல, இப்படியே ஆண்டவர் எடுத்துட்டா எங்கேயாவது போயிடலாம். ஆண்டவர் யாரையோ ஒருத்தனை எடுத்துட்டாராம், எப்படி போன இடம் இங்கன்னே தெரியாதான், யார் அது? ஏன்னா காணாம போயிட்டான். நான் கூட சில நேரம் அப்படி நினைப்பேன், ஆண்டவர் சாகக்கூடாது, காணப்படாம போயிட்டா பரவாயில்லையே. யோசித்து பாருங்க, இந்த ரூத்த மாதிரி நம்ம சொல்லுவோமா? மாமியார்ட்ட சொல்லுவோமா? யார்கிட்ட சொன்னாலும் சொல்லுவேன், அம்மாட்ட வேணா சொல்லுவேன், கணவர்கிட்ட கூட சொல்லிடுவேன், மனைவிட்ட வேணா சொல்லிடுவேன். மாமியார்ட்ட ஆண்டவர் அங்கதானே செக்கு வைக்கிறாரு, எதன முடியாதுன்னு சொல்றியோ அதைத்தான் செய்யணும்னு ஆண்டவர் சொல்லுவார். உன் நேசகுமாரன், உன் ஏகசுதன், அங்கதான் இருக்கு விஷயமே. நீ யார்கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்றியோ அவங்ககிட்ட சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அங்கதான் ஆண்டவர் மார்க் போடுவாரு. அம்மா கிட்ட சொன்னாலும் மார்க் போட மாட்டாரு, மனைவி கிட்ட சொன்ன மார்க் பண்ணோம். நான் உனக்காகவே வாழ்றேம்மா, உன் கூடவே வாழ்றேம்மா, நீ செத்த நான் கூட செத்துருவோம்மா அப்படின்னு சொன்னா கூட மார்க் போட மாட்டாரு. நீ போய் மாமியார் பக்கத்துல உட்காந்துட்டு, மாமியார் அம்மா ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரி பண்ணி ஆண்டவர் எடுக்கிறாரு, நானும் கூட இருக்கிறேன்ல, ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நீங்க உங்களுடைய கடவுள் தான், நம்ம எல்லாம் கடவுளை நம்புறோம்ல ஆண்டவர் அப்படின்னு ஒரு உற்சாகத்தை கொடுங்க. ரூத்துக்கு என்ன நடந்ததோ அது உங்களுக்கு நடக்கும். ரூத்துக்கும் வாழ்க்கை முடிஞ்சது, ரூத்துக்கும் வாழ்க்கை முடிஞ்சது. ஏன்னா மோவாப் தேசத்தை விட்டு திரும்ப பெத்லெஹேமுக்கு போறான், சொந்த ஊரை விட்டு போறா, விதவையா போறா, என்ன நடக்குன்னு தெரியாது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. போன இடத்துல ஆண்டவர் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார். ஹல்லேலூயா. நிச்சயமா செய்வாருங்க, சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. இப்படி சொல்லாத எந்த மருமகளும் பரலோகத்துக்கு போக மாட்டாள் அப்படின்னு நான் சொன்னா என்ன கோவிச்சுப்பீங்க? ஹல்லேலூயா. பாஸ்டர் அதெல்லாம் சொல்லாங்க, எனக்கு தெரியும் நான் போவேன்னு. எப்படி போக மாட்டேன்னு தான் எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா நீங்க ஏன் பரலோகத்துக்கு போக மாட்டீங்கன்னு நான் புட்டு புட்டு வைப்பேன். போவீங்க அப்படின்னு சொல்றது கேட்ட ஒண்ணு பாயிண்டே கிடையாது. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் பாடுனா ஆடுனா தசவம் கொடுத்தா எல்லாம் போயிடணும். இல்ல இல்ல, அதுக்கு மேல நற்குணம்னு ஒண்ணு இருக்கு. நற்குணம் வேணுங்க. அந்த நற்குணம் இல்லாம போகவே முடியாது. உன் குணம் எப்ப வெளிப்படும் தெரியுமா? உனக்கு எதிராக பேசப்படும் போது, உன்னை தாக்கும் போது, உன்னை வெறுக்கும் போது, உன்னை பகைக்கும் போது நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது உன்னுடைய நற்குணம். நல்லா வந்து நல்ல ஆசை வார்த்தைகளை சொல்லும் போதல்ல, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே எவ்வளவு அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லுங்கள். 2 கொரிந்தியர் 1:4 சொல்லி இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1:4 தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதல்னாலே எந்த உபத்திரத்தினாலும் அகப்படுவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி. தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஆறுதல் சொல்ல திராணி உள்ளவர்களாய் மாறணும். எல்லாவற்றையும் எழுந்திருக்கிறவனால் சரி, ஒன்றுமில்லை, ரொம்ப மரண படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு கூட ஆறுதல் சொல்லுகிற அளவிற்கு நீங்கள் திராணி உள்ளவர்களாய் மாறணும். எல்லாம் மாறுங்க, உங்க காரியம் எல்லாம் மாறும். நீங்க எதுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் நடக்கும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டாரு, கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருப்பாரு, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாரு, உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ஆனா தொடர்ந்து ஆண்டவரோடு பயணம் செய்யுங்க. புரிஞ்சாலும் புரியாவிட்டாலும் ஆண்டவரோடு பயணம் செய்யுங்கள். புரிஞ்சாலும் புரியாவிட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் ஆபிரகாமை போல உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கையும் ஆசீர்வதித்தார். உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படி உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாரு, உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆகவே தொடர்ந்து பயணம் செய்வோம், ஆண்டவரோடு பயணம் செய்வோம். புரியல, தவறா புரிஞ்சுக்காதீங்க, புரிஞ்ச அளவுக்கு போதும். என்ன சொன்னாலும் சரி, எனக்கு புரிஞ்சாலும் புரியாவிட்டாலும். ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கவன், இந்த வாத்தியார் எனக்கு எடுக்கிற வகுப்பு புரியவே மாட்டேங்குதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சரி, நீ அந்த அந்த பீரியட்ல நீ வெளியே வந்துரு, அப்படியா சொல்லுவோம்? அப்படியா சொல்லுவோம்? இல்ல, நீ தொடர்ந்து போ, புரியும். தொடர்ந்து போ, புரியும். தொடர்ந்து போயிட்டே இருக்கணும், புரியும். அல்லேலூயா. அதே மாதிரிதான் ஆண்டவரோடு தொடர்ந்து பயணம் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற எதற்கும் ஆண்டவர் நல்ல முடிவை வைத்திருப்பார். இப்போ உங்களுக்கு புரியாது, சொல்லுங்க, எனக்கும் புரியல, ஆனாலும் தொடர்வேன். எனக்கு புரியல, ஆனாலும் தொடர்வேன். ஒரு நாள் எனக்கு புரியும். அன்றைக்கு ஆண்டவருடைய நாமம் மையப்படும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார்.
கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலே நல்ல ஆராதனை தந்தீர், நல்ல வார்த்தைகளை தந்தீர், அதற்காக நன்றி. எங்களை தொடர்ந்து நடத்தும். அநேக காரியங்கள் எங்களுக்கு புரிவதில்லை. வேதத்தின் சத்தியங்கள், உவமைகள், பேசப்படுகிற பிரசங்கங்கள், வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள், நடக்காத காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு புரியாமத்தான் இருக்குது ஆண்டவரே. ஏன் இது என்று கேட்டு பார்த்தேன். இனி நான் அப்படி கேட்க மாட்டேன் ஆண்டவரே. நீங்களே சொல்லிட்டீங்க, நான் சொல்றது இப்போ எனக்கு புரியாது, ஆனா பின்னாலே புரியும் என்று சொல்லிட்டீங்க. ஆகவே நான் தொடர்ந்து உம்மோடு பயணம் செய்வேன் என்று தீர்மானம் எடுத்திருக்கிற அருமையான இந்த பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வாழ்க்கை பயணத்திலே இயேசுவோடு பயணம் செய்ய இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இந்த சபையோடு பயணம் செய்ய உங்களுக்கு உதவி செய்யும். அவருடைய எல்லா காரியங்களிலும் எல்லா நாளும் கூட இருந்து கரம் பிடித்து அவளை நடத்தும், ஆசீர்வதித்துள்ளும். முதிர் வயது வரையிலும் ஆண்டவரே தப்பாமல் கரம் பிடித்து நடத்துகிற தேவன் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென்.